എസ്എഫ്ഐയുടെ മേൽ കുറച്ച് വിമർശനങ്ങൾ നല്ലതാണ്. വിമർശനങ്ങൾ വേണം. അത് തിരുത്താനാണെങ്കിൽ മാറി, അതല്ലാതെ തുരത്താനാണെങ്കിൽ അത് എസ്എഫ്ഐയുടെ മേൽ ചെലവാകത്തില്ല. ആ പരിപാടിയൊക്കെ വീട്ടിൽ വെച്ചാൽ മതി. നമ്മുടെ പൂർവികരായിട്ട് നമുക്ക് നേടിത്തന്ന അന്തസ്സും അഭിമാനമാണ് നമ്മുടെ പാർട്ടി. ഈ വർഷം ഇവിടെ ഒരു കൊടി പാറുന്നുണ്ടെങ്കിൽ അത് നമ്മുടെ ചെങ്കടിയായിരിക്കണം. ഈ ഗുലാബ് സിന്ദാബാദ്, ഈ ഗുലാബ് സിന്ദാബാദ്. ഞാൻ വരാട്ടോ, നിങ്ങൾ മേലേക്കില്ല. കതിർ நில்லு கதிர். என்ன கதிர், எங்க ஹோட்டல்ல உனக்கு வேணாமா? கிடைக்காத ஓட்டை என் கேட்க சொல்றேன். அப்போ உங்க ஓட்டு எனக்கு வேணும். தெரியும் சாரா. கதிர், எப்படியும் இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த போட்டியெல்லாம்? பேசாம நீங்க எஸ்எஃப்ஐக்கு வந்துடுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். எப்படி எங்க ஓட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு எங்களே அடிச்சு கொள்ளுவீங்க? அதானே உங்க சப்போர்ட்டு? நான் முதல்ல இந்த காலேஜுக்கு வரும்போது எல்லாரும் என்னை துரத்தி அடிச்சாங்க. அப்ப என்னை பார்த்து அனுதாபப்பட்டு சிரிச்ச முகம் நீ தான். அப்ப நீ எனக்கு தேவதை மாதிரி தெரிஞ்ச சாரா. ஆனா இப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் விட உன்னை பார்க்கும்போது என் கண்ணுக்கு நீ ஒரு பேய் மாதிரி தெரியுற சாரா. அதுக்கப்புறம் நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு நீ சொல்லாத, ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு பண்ணட்டும். நீங்க எங்க வச்சிருங்க பாண்டி, பசங்க கொண்டு போய் அங்க வை. இப்படியே வேணா சும்மா பிடிச்சி போ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நல்லா தூக்கி பிடிங்க, புரியுதா? ஏய், இதொന്നും இங்க வைக்க கூடாது. இது நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ஏரியா. நாங்களும் இங்க தான் படிக்கிறோம். நாங்களும் எலெக்ஷன்ல நாமினேட் பண்ணிருக்கோம். எங்களுக்கும் இங்க வைக்க உரிமை இருக்கு. எல்லா ஊர்லயும் தமிழ்னு இருக்கும், ஆனா அது தமிழ்நாடு கிடையாது. எடுத்துட்டு வாடா உன்னை. போ. എന്താടാ നോക്കുന്നേ? അവനെ പോടും കോപ്പും. പോയിക്കോ. இங்க இடம் இருக்கு, இங்க வச்சிடலாம். நீங்க எல்லாரும் அந்த பக்கம் போய் வச்சிருமா? கொஞ்சம் கோணையா இருக்குண்ணே, நேரா வைக்கணும்ண்ணே. சரி பண்றேன். டேய், என்ன பண்ற? எட்ரா போடா, போ எடுத்து மாடுறா. கதிரு, இங்கே எங்கேயுமே காலேஜில் பேனர் வைக்க விட மாட்டாங்க. வா போகலாம். அக்கா, இங்க எல்லாரும் வரிசையா நிக்க சொல்லுங்க. போங்க. தட்டிய கீழே வச்சாதான் கிழிப்பானுங்க, மேல தூக்கி பிடிப்போம். எத்தனை முறை சொல்கிறது, கேட்க மாட்டியா? கடைசி 20 நாளை ஒழுங்காக பயன்படுத்தி காலேஜை முடிச்சுட்டு போகிறத பாருங்கடான்னா. எப்படி அந்த 2 பேரில் ஒருத்தன் தான் ஜெயிப்பான். ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதை பார்த்து மொத்தமாக வச்சு அடிப்பான். ഇന്നലെ ആ കോളേജിൽ ജോക്കറായിട്ട് നിൽക്കുന്നേണ്ട. അതേടാ, നമ്മുടെ സ്റ്റുഡൻസിന് അവന്മാർ എന്താ എഴുതിയിട്ടുള്ളതെന്ന് പോലും മനസ്സിലായില്ല. അവന്മാർ എന്തിനാ നിൽക്കുന്നെന്ന് പോലും മനസ്സിലായില്ല. അവന്മാർ കിഴങ്ങന്മാരല്ല വെറുതെ അവിടെ വന്ന് നിൽക്കാൻ. ഇന്ന് പോലെ ഒരു 3 ദിവസം അവന്മാരവിടെ നിന്നാൽ മതി. സ്റ്റുഡൻസ് അവരെ ശ്രദ്ധിക്കും, സെന്റിമെന്റ്സും ക്രിയേറ്റ് ചെയ്യും. അത് അറിഞ്ഞുകൊണ്ട് അവന്മാരവിടെ നിൽക്കുന്നത്. ഈ ഇത്രയും ബുദ്ധിയുണ്ടോ? நாளைக்கு போய் கூட்டமாக நின்னாலும் நம்மள எவனும் பார்க்க மாட்டான். கதிரு, நம்ம வேற ஏதாவது பண்ணணும்.
தண்ணி ஊத்துக்கடா. மச்சான் அவனுக்கு 2 பேர் தான் இதெல்லாம் பண்ணிருப்பானுங்க. ஏய் வாடா. டேய் நில்லுங்கடா, எங்கடா போறீங்க? கதிரே, இதெல்லாம் பண்ணது அவனு தான்டா. வாடா அவனை போய் கேட்கலாம். நம்ம கேட்டு இதுக்கு என்னடா மாற்றம் வந்திருக்கு? பிரச்சனை தாண்டா வரும். பிரச்சனை வந்தா நம்ம எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. இங்க பாரு, இப்போதைக்கு இது வேண்டாம். டேய் குட்ரா. டேய் கதிரே, என்ன பண்ற? நாம சொல்லணும்னு நினைச்ச ஒவ்வொரு வார்த்தையும் இந்த எரிஞ்ச சாம்பல்ல இருக்கு. இது படமா மாறணும். அந்த படம் தான் நமக்கான மாற்றத்தை கொடுக்கும். பசிக்குதா? ஊட்டி விடவா? என்னடா விசுக்குன்னு சாப்பிடுறியா? கை நா ஆ ஆ ஆ கழி முடி எங்களுக்கும் எங்க பார்ட்டிக்கும் கிடைச்ச முதல் வெற்றி அது. Hey!
என மாறினி தீமையை தீர்த்திடு மரணத்தின் பிடியில் நீ அச்சத்தை விலக்கிடு போர் கொள்ளும் வீரத்தை மார்தனில் நம்ம கேம்பஸ்ல ராகிங்கிற பேர்ல தான் பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அழித்திடு. இனிமே இந்த கேம்பஸ்ல சின்னதா ஒரு ராகிங் கூட நடக்கக்கூடாது. மாணவருக்கான தேவையை சரியா எழுதி வைப்போம். அவன் 10 வைக்கிறானா நம்ம 15 வைப்போம். நாம எவ்வளவு வைக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நாம என்ன சொல்ல போறோங்கிறது தான் முக்கியம். எனக்கு சம்பளம் போட்டாங்க, இதை எலெக்ஷன் செலவுக்கு வச்சு. சரிங்க சார். பத்தலைன்னா கேளுங்க. சரிங்க சார். நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், மாற்றத்துக்கான ஓட்டு. டிஎஸ்பி ஜிந்தாபாத், டிஎஸ்பி ஜிந்தாபாத். എടാ ചാർലി, ക്യാമ്പസ് ഇലക്ഷനിൽ നമ്മൾ തന്നെയല്ലേ? ഇലക്ഷൻ എന്തായാലും നമ്മൾ ജയിക്കും. പക്ഷെ പുതിയൊരു പാർട്ടി കയറി വന്നിട്ടുണ്ട്, TSP എന്നെന്തോ അവന്മാരുടെ പേര്. TSP? മൂന്നാറിൽ നിന്ന് വന്ന ഏതൊക്കെ കുറെ തമിഴന്മാർ തുടങ്ങിയ പാർട്ടിയാ. உங்கள் சந்தா பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல? இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை சகாவே. உங்கள் பிரச்சனையை நான் யூனியனில் பேசுகிறேன், பேசி ஒரு முடிவு பண்ணலாம். சரிங்க சரிங்க சகாவே. என்ன சகா இந்த நேரத்தில் வந்திருக்காரு, எதுவும் பிரச்சனையா? வணக்கம் சகாவே. வாங்க தோழரே. வணக்கம் சகாவே. என்ன சகாவே இந்நேரத்தில் எதுவும் பிரச்சனையா? நம்ம ஜனங்க இந்த துரமாரங்கிட்டேருந்து தப்பிச்சு நிம்மதியாக கஞ்சி குடிக்கிறதே நம்ம பார்ட்டியால் தான். அந்த பார்ட்டிக்கு எதிராகவே வேலை செய்கிறதா பாலக்காடு பார்ட்டி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. யார் சகாவே? நீல சட்டை போடுறதையே குத்தம்னு சொல்கிறவர் நீங்கள். உங்கள் பையன் இப்படி நம்ம பார்ட்டிக்கு எதிராக நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தோழரே. பையன்கிட்ட பேசுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் SFIயில் சேர சொல்லுங்கள். பேசுகிறோம் சகாவே. ஹலோ அப்பா. கதிரே, நல்லா இருக்கியாப்பா? அப்பா நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காப்பா. என்னப்பா இந்நேரத்தில்? நீ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறதா குரியன் சகாவை சொன்னார். கதிரு, அது உண்மையானு தெரியல, உண்மையாக இருந்தால் வேணாம்ப்பா. அப்பா, எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வை பார்த்து மனுஷன் ஒடுக்கப்படுறானோ அங்கே அவங்களோட கை கோர்த்து போராடுறதான்ப்பா கம்யூனிசம். நீங்கள் சொன்னது எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்குப்பா. நான் கம்யூனிஸ்டுக்கு எதிராலாம் போராடலப்பா, இங்கே ஒடுக்கப்படுற மாணவர்களுக்காக தான்ப்பா போராடுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கப்பா, நான் விட்டுறேன். மனுஷங்களை ஒடுக்குற சக்தி யாராக இருந்தாலும் அது வீழ்த்தப்படணும். உன் பாதையிலிருந்து நீ பின்வாங்காத. உள்ளக்கினி பொங்க எழுவாய், எழுவாய் நீ எழுவாய், பகை தேகத்தை வதைத்திட நீ எழுவாய், நீ எழுவாய், உள்ளக்கினி பொங்க எழுவாய், எழுவாய் நீ. இங்கே அப்பா சொல்கிறத பையன் கேட்குற மாதிரி இல்லை சார். அடக்குமுறை ஒழியட்டும், அடக்குமுறை ஒழியட்டும். பொங்க எழுவாய், எழுவாய் நீ எழுவாய். நமக்காக போராடுறதுக்கு இன்னொரு காந்தியோ சுபாஷ் சந்திர போஸோ வரமாட்டாங்க. நாம தான் நமக்காக போராடணும். எந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி செல்வராஜை கொன்னுட்டு இப்படி சுதந்திரமா சுத்திட்டு இருக்கானுங்களோ, அதே அரசியல் அதிகாரத்தை அவனுங்கிட்ட இருந்து பிடுங்கி தூக்கி போட்டுட்டு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நாம என்னைக்கு காமிக்கிறோமோ அன்னைக்கு தாண்டா அவன் ஆத்மா குளிரும். தீயவர் சூழ்ந்திடும் தீயோர் பாரினில் தீமையை தீர்த்திட, தீயை எரித்திட, அச்சத்தை ஒழித்து வீரத்தை உரைத்திடப்பா. என்னத்தடா பார்த்துட்டு இருக்க? அந்த இடத்துல நம்ம கொடி பறந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. ഞാനൊരു കാര്യം പറയട്ടെ, നമ്മുടെ യൂണിയൻ ഓഫീസിൽ പറഞ്ഞ MLA എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്യില്ലേ? എടാ പിന്നെ ഞാൻ ചിരക്കാണ് ഇവിടെ ഇരിക്കണത്.
ഇതുവരെ അറിഞ്ഞില്ലല്ലേ? ഇനി ആശാൻ ക്യാമ്പയിന് വരുമ്പോഴല്ലേ എനിക്കറിയാം എന്ത് ചെയ്യണമെന്ന്. இவன் தான் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் எம்எல்ஏ ஏகே நாயனார். அன்னைக்கு கூட உதயகுமார் சார் சொன்னார்ல, கட்சி கொடியை ஒருத்தன் உடைச்சதுக்கு அவனை எரிச்சியே கொண்டாங்கன்னு. இவன் இருந்த பீரியடில் எஸ்எஃப்ஐயில் யாரையுமே கொடி தூக்க விட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. ഈ കോളേജിന്റെ മുന്നിൽ വന്ന് നിൽക്കുന്നത് ഒരു MLA ആയിട്ടല്ല, പണ്ട് നിങ്ങളെ പോലെ തന്നെ ഊർജ്ജസ്വലരായി ഈ കോളേജിന്റെ ഇടനാഴിയിലൂടെ ശക്തമായ മുദ്രാവാക്യം വിളിച്ചുകൊണ്ട് ഊർജവുമാണ് എനിക്കുണ്ടാവുന്നത്. കുട്ടമണി, ഇതേത് പാർട്ടി? ഇത് അവരുടെ നാട്ടിലേതോ വലിയ പാർട്ടിയാണെന്ന് തോന്നുന്നു സാറേ. അത് നിനക്ക് എങ്ങനെ അറിയാം? ആ കൊടിയിൽ 2 കളർ കണ്ടില്ലേ? കൊടിയെല്ലാം എടുത്ത് ഉള്ള പോകാൻ മുടിയാതെ. അതെ, എന്താ 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 പ്രശ്നം എന്താ അവിടെ? അതൊന്നുമില്ല ആശാനെ, അത് ഈ തമിഴ് സ്റ്റുഡൻസ് നോമിനേഷൻ കൊടുത്ത് ചുമ്മാ കൊടിയും പിടിച്ചോണ്ട് നടക്കുന്നതാ. ഏരണം കേട്ടവനെ. എടാ, ആ തമിഴന്മാര് കോളേജിനകത്തൊരു സ്റ്റുഡൻസ് യൂണിയൻ ആരംഭിച്ച കാര്യം നീ എന്നോട് പറഞ്ഞോടാ. കേട്ടോ, ഞാൻ അവിടെ ഉണ്ടായിരുന്ന കാലത്ത് ഒരു പോലും എന്റെ നേരെ വന്ന് നിന്ന് സംസാരിച്ചിട്ടില്ല. മനസ്സിലായോടാ നിനക്ക്? ഇന്ന് അവന്മാരവിടെ കൊടി പിടിച്ചു, നാളെ അവന്മാർ ആ ഗേറ്റിന് പുറത്ത് കൊടി വെക്കൂലേ, പിന്നെ നമ്മള് ഉണ്ണാക്കന്മാരായി ഇരിക്കേണ്ടി വരും. അതെനിക്ക് വിട്ടേക്ക് സാറേ, അവന്മാരെ ഞാൻ അവിടെ നടത്തി കൊടുത്തോളാം. അതൊക്കെ ഞാൻ ചെയ്തതാ. ഉണ്ടാക്കും. ഹലോ, ഇത് AK ആണ്, MLA AK. ആ സാറേ, സുഖം തന്നെ. നിങ്ങളുടെ എസ്റ്റേറ്റിൽ നിന്ന് കുറച്ച് ഞങ്ങളുടെ നാട്ടിലെ കോളേജിൽ വന്ന് പഠിക്കുന്നുണ്ട്. അവന്മാരവിടെ പുതിയതായിട്ട് തമിഴ് സ്റ്റുഡൻസ് പാർട്ടിന്ന് ഒന്ന് തുടങ്ങിയിട്ടുണ്ട്. ഇപ്പൊ എന്താ ചെയ്യുന്നു? അവന്റെ തന്തയും തള്ളയും ഒക്കെ ആ എസ്റ്റേറ്റിൽ നിന്ന് വേലയില്ലാതെ പുറത്താക്കണം, തെരുവിൽ കൊണ്ടുവന്ന് നിർത്തണം. യു ഡോണ്ട് വറി, ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. ഓക്കെ. இந்த லைன் தான் நிறுத்திக்கிங்க. முத்துராமலிங்கம் மகன் கதிர், முன்சாமி மகன் செத்துட்டான், அவன் பேரையும் எழுதி வச்சுக்கிறானுங்க. பாண்டி நல்ல தண்ணி, பாரதி கன்னிமலை எஸ்டேட்டு, முன்சாமி வீடு இதுதான். முன்சாமி, முன்சாமி கதவு தரையா? ஐயா சொல்லுங்கய்யா. எங்கம்மா முன்சாமி? எதுக்குய்யா? வர சொல்லுங்கம்மா முதல்ல. ஏங்க யாரு? ஐயா கூப்பிடுறாருமா. முன்சாமி, உனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் போட்டாங்க. என்னாச்சியா? எதா இருந்தாலும் துரகட்ட பேசிக்க முன்சாமி. கூட்டிட்டு வாங்க சார். என்ன இப்படி சொல்றீங்க? வயசு பிள்ளைய வச்சுட்டு நேரத்துல எங்கேயா போவோம்? ஐயா, எதா இருந்தாலும் துரகட்ட பேசிக்க முன்சாமி. ஐயா ஐயா ஐயா, என்னத்துக்கு காலி பண்ண சொல்றீங்க? இன்னும் எனக்கு சர்வீஸே முடியலையா. இந்த அடுத்த ஜாமத்தில் நாங்கள் எங்கேயா போவோம்? ஐயா 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 ஐயா
ராமலிங்கம் ராமலிங்கம் ஐயா என்னங்க ஐயா இந்நேரத்தில்? உங்களுக்கு சர்வீஸ் முடிஞ்சதுன்னு வீட்டை பூட்ட சொல்லிட்டாங்க ராமலிங்கம். ஐயா எனக்கு இன்னும் 3 வருஷம் சர்வீஸ் இருக்கு. என் பொண்டாட்டிக்கு இன்னும் 6 வருஷம் இருக்குயா. எதா இருந்தாலும் நீங்க துரகட்ட தான் பேசணும். வீட்டை பூட்டுங்க. ஐயா ஐயா இன்னும் கொஞ்சம் வந்தீங்க பூட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க? எல்லார் வீட்டையும் கூட்டி நிறுத்திட்டு வந்திருக்காங்களே. எங்க போவாங்க? ஐயா எனக்கு இன்னும் சர்வீஸ் இருக்கு. என்னத்துக்காக என்ன டிஸ்மிஸ் பண்ணீங்கங்கிற சரியான காரணம் சொல்லிட்டு இங்க இருந்து போங்க. படிக்க போற இடத்துல ஒழுங்கா அந்த வேலையை மட்டும் பார்த்தா எல்லாரும் சுகமா இருக்கலாம். நம்மளே இங்க அண்டி பொழைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது உன் பையன் அவனுக்கு ஊர்ல போய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறானாமே. இங்க அரசாங்கம் சொல்றத கம்பெனி கேட்கும், கம்பெனி சொல்றத அரசாங்கம் கேட்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த கம்பெனியை ரத்த சிந்தி உருவாக்கி கொடுத்த நீங்க தாயா முட்டாளுங்க. போங்கயா, போய் முதல்ல உங்க பசங்களை வாபஸ் வாங்க சொல்லிட்டு துரையோட கையை காலை பிடிச்சி மறுபடியும் வேலையை வாங்குற வழியை பாருங்க. நானும் துரைகிட்ட பேசுறேன். போலாம் சார். நாளைக்கு உதிக்க போற சூரியன் தான் நம்மளை அடிமைத்தனத்துல இருந்து காப்பாற்ற போற கடைசி வெளிச்சம். நம்மளோட எல்லா கோரிக்கைகளும் சக மாணவர்கள்கிட்ட சரியா போய் சேர்ந்திருக்கும்னு நான் நம்புறேன். நாளைக்கு கேம்பெயின் அப்போ என்ன வேணும்னாலும் நடக்கலாம். எல்லாருமே எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. கதிரே 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 என்னடா என்னாச்சுன்னு தெரியல. எஸ்டேட் வந்து எல்லாரோட அம்மா அப்பா மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணிருக்கா. கதிரே என்ன பிரச்சனையே தெரியல. கதிரே வாங்கடா வாங்கடா வா கதிரே வா 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 வா. எனக்கு எங்கள் அம்மா தான்டா எல்லாமே. அது கஷ்டப்படுத்தடா படிக்க வச்சது. நான் போனாதான் சரி வரும். நாளைக்கு எங்கள் அக்காவை பொண்ணு வீடு பார்க்க வராங்கடா. நான் போகிறேன்டா. என் தங்கச்சி வயசு புள்ளடா, ஒத்தையில நிற்கண்டா. நானும் போறேன்டா. எலெக்ஷன்ல ஒன்று வேணாம் கதிரு. நான் 3 போறேன்டா. ஆமாண்டா கதிரு வேணாம். 2 நாள் பொறுங்கடா. எலெக்ஷன் வந்துடும், நம்ம ஜெயிச்சிருவோம், எல்லாமே மாறிடும்டா. இல்லடா இங்க எதுவும் மாறாது. இங்க எவனுக்காக வந்து நிக்க மாட்டான். நான் ஊருக்கே போயிடலடா வாபஸ் வாங்கிட்டு. மழை சொல்லாத எங்க அம்மா மழையில வெளியில கிடக்குண்டா. நாம என்னைக்குமே எஸ்டேட்டை தாண்டக்கூடாது போல. ஆமாடா கதிர், வாபஸ் வாங்கிடுவோம்டா. இப்ப என்னடா இதான உங்க முடிவு? சரி இருங்கடா, உதயா சார் கிட்ட நானே வாபஸ் லெட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்.